கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பேப்பாரா ஊருக்கு பக்கத்துல 5 மருது மூட்டு குடியிருப்பு கிட்ட ஓடையில பெரிய ராஜ நாகப்பாம்பு ஒண்ணு பார்த்தோம்னு சொல்லி உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. உடனே அங்க உள்ள பருத்திப்பள்ளி வரம்புக்கு உட்பட்ட வனத்துறை பெண் அதிகாரியான ரோஷினி என்பவர் கிளம்பி போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா எப்படியும் 18 அடி நீளம் இருக்கும். நல்ல தடிமனான ராஜ நாகப்பாம்புங்க. பாம்பு மலைப்பாம்பவே மிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு இருக்கு. பாம்பை காணொலியில பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நாங்களும் எத்தனையோ பாம்பு பிடிக்கும் காணொலியை பார்த்திருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ராஜ நாகத்தை இவ்வளவு அழகா எளிமையா ஒரு சிறு பதட்டம் கூட இல்லாம அவ்வளவு தைரியத்தோட அதோட வாழை பிடிச்சு இழுத்து அந்த பையில போட முயற்சிக்கிறாங்க. இவங்களோட அந்த தைரியத்தை என்னன்னு சொல்லி பாராட்டுறதுனே தெரியலங்க. அந்த பாம்பும் பாருங்க அந்த பைய திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே தாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிற மாதிரி தெரியலங்க. ஏதோ ஒரு சாரப்பாம்பை பிடிக்கிற மாதிரி அதோட வாழை பிடிச்சு இழுத்து சிரிச்சுக்கிட்டே அதை உள்ள போட முயற்சி பண்றாங்க. பாம்பும் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடும் தாங்க பாக்குது. இவங்களும் கடைசி வரைக்கும் அதை விடுற மாதிரியே தெரியலங்க. பாம்பு அந்த பைக்குள்ள போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த சின்ன பைக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய பாம்பு அடைக்கிற முடியும் தான் நினைச்சோம். எங்க கண்ணவே எங்களால நம்ப முடியலங்க. ஏங்க ஏதோ ஒரு அரிசி சாக்குல பழைய பொருட்களை போட்டு குளிக்கு அமுக்கி கட்டுற மாதிரி அவ்வளவு பெரிய பாம்பையும் அதுல போட்டு கட்டிட்டாங்க. பாக்குற நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா தாங்க இருக்கு. இவங்களோட இந்த தைரியத்தை பார்த்து வியந்து போன துடுப்பாட்டத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த காணொலியை பதிவிட்டு இவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வலையொலி சார்பாகவும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோங்க.